ஹலோ யூஎஸ் சென்சார் போர்டுனாலே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால சென்சாரே இல்லாத ஒரு ஹோம் அப்ளையன்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு துவைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, எடுத்து காய வைக்க தெரிஞ்சா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். அட ஆமாங்க, சியான் விக்ரம் சாருக்கு ஐகானிக் மூவி எப்படி சாமியும் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஐகானிக் அப்படின்னா செமி. ஸோ அதை பத்தின ரிவ்யூ தான் இதுக்கப்புறம் டீகோட் பண்ண போறோம். ஏடா செமி சாமின்னு சொல்லிட்டு ஃபன் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, இதோட ஃபுல் ஹிஸ்டரியை டீகோட் பண்றேன். Starts now. வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, என்னால முடியாது. இன்னைக்கு நாம பார்க்க போறது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். இது 1980லயே இந்தியால பீக்ல இருந்த மாடலு. இப்போ நிறைய மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொட்டை மாடியில வாட்டர் டேங்க் வச்சு வால் மவுண்டிங் மூலமா நீங்க பைப் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்துனாலே கரெக்டா துவைச்சு கம்மியான கரண்ட் பில் எடுத்து தரும். இந்த வாஷிங் மிஷின்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு வாஷிங் டப்பு கொடுத்திருப்பாங்க, ஒரு ட்ரையிங் டப்பு கொடுத்திருப்பாங்க. நீங்க வாஷிங் டப்ல வாட்டர் ஃபில் பண்றதுக்கு ஒரு நாசல் கொடுத்திருப்பாங்க. வாஷிங் டப்பையும் ட்ரையிங் டப்பையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு 5 ரெகுலேட்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. வாஷ் டப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம கிளாத்ஸ உள்ள வந்துட்டு போடணும். போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டிடர்ஜென்ட் ஆட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெயினான ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ரின்ஸா வாஷா அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுறணும். நம்ம மாத்தி பண்றோம் அப்படின்னா கிளாத்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு டிஃபால்ட் வந்து இருக்கும். நீங்க என்ன மாதிரியான கிளாத்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: டெலிகேட்ஸ், ஸ்ட்ராங், ஜென்டில். சோ போடுற கிளாத்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ட்ரெஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்டல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டைமிங் ரொம்ப முக்கியம். 1 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க. 1 to 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க. நீங்க சோக் பண்ணி துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 45 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வாஷ் மட்டும் பண்ணி தந்தா போதும்னா 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். சோ இதை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு மெக்கானிக்கல் சுவிட்சுங்கனால அந்த டைமிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மெஷின் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டாப் ஆயிரும், வாஷும் கம்ப்ளீட் ஆயிரும். துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை டைம் அலசணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை டைமும் நீங்க தண்ணி எடுத்து ஊத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வாஷ்ல இருக்க சுவிட்சை ரின்ஸ்ல எனபிள் பண்ணி விட்டுருக்கணும். எனபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி கிளாத்ஸ் எந்த மாதிரியான கிளாத்ஸ் அப்படிங்கிற ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டைமிங் எத்தனை மணி நேரம் நீங்க அலசணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் டைமிங் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க 2 டைம் அலசினாலும் சரி, 3 டைம் அலசினாலும் சரி, இதே ஃபங்க்ஷன் தான் கண்டினியூஸா பண்ற மாதிரி இருக்கும். வாஷ் டப்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. ட்ரைன் டப்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க வாஷ் பண்ண கிளாத்தை தூக்கி ட்ரைன் டப்ல போடணும். ட்ரைன் டப்ல போட்டதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க ட்ரைன் டப்புக்கும் இதே மாதிரி தான் டைமர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைமர் ஆப்ஷனை நீங்க எவ்வளவு மணி நேரம் சொல்லி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் ட்ரை பண்ணும். இதுல 1 நிமிஷம் to 15 நிமிஷம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15 நிமிஷம் கேப்ல மினிமமா 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா ஓரளவு தான் ட்ரை பண்ணும். 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ட்ரை வந்து பண்ணி தரும். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லி தரணும்னு கேட்டீங்கன்னா, கரும்பு மிஷின்ல மாட்டின கரும்பு சக்க மாதிரி பெர்ஃபெக்ட்டா ட்ரை வந்து பண்ணி தரும். 1 நிமிஷம். அதுல நீங்க வாஷ் டப்ல கிளாத்ஸ போட்டோனையும் டோரை ஓபன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா இதுல நீங்க ஸ்பின்ல போட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி டோர் க்ளோஸ்ல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்பனாதான் அது வந்து ட்ரை வந்து பண்ணி தரும். இல்ல 2 ட்ரை பண்ணி தரும், ஒன்னு விண்ட் ட்ரை, ஒன்னு ஏர் ட்ரை. ஸோ இது வந்து பிராண்டை பொறுத்து உங்களுக்கு டிஃபர் வந்து ஆகும். இதோட வாட்டர் யூசேஜ் போயிட்டீங்க அப்படின்னா குடங்குடமா கொண்டு வந்து ஊத்துலாம் கிடையாது, கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா இதை நீங்க மேனுவலா ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணி மேனுவலா வாட்டர் வந்து ஆட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்றதுனால வாட்டர் யூசேஜ் உங்களுக்கு சேவ் பண்ணி தரும். இதோட எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளவு இருக்குன்னு தானே பாக்குறீங்க. இதுல வாஷ் மோட்டரு, ஸ்பின் மோட்டர்னு சொல்லிட்டு 2 மோட்டர் கொடுத்துருந்தாலுமே கரண்ட் பில்லு கம்மியா தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா வாஷ் மோட்டரு 300 to 400 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸ்பின் மோட்டரு 100 to 150 வாட்ஸ் வரைக்கும் வந்து எடுத்துக்கும். ஸோ இது இவ்வளோ கம்மியா இருக்கிறனால தான் உங்களுக்கு கரண்ட் பில் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணி தருது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு டைம் நீங்க வாஷ் அண்ட் ஸ்பின் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 0.15 to 0.4 இன்டு தான் கரண்ட் பில்லே கன்சம்ஷன் வந்து ஆகும். இதுல பல்சேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பல்சேட்டர்ல பிராண்டுக்கு தகுந்த மாதிரி பல்சேட்டரோட டிஃபரன்ஸ் வந்து மாறும். ஒரு சில இதுல காலர் ஸ்க்ரப்பரோட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிராண்டெல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா காலர்ல இருக்க டைட்டான அழுக்கு, இல்ல ஃபேண்ட், ஷர்ட்ஸ் இதுல இருக்க டைட்டான அழுக்கு எல்லாத்தையுமே லூசன் பண்ணி வாஷ் வந்து எடுத்துறப்போ பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல லிண்ட் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைம் துவைக்கிறப்பையும்
ட்ரெஸ்ல இருக்க பஞ்சு அழுக்கு இதெல்லாமே அந்த ஃபில்டர்ல வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ அதை நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்து கிளீன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போட்டு துவைக்கிறப்போ அந்த அழுக்கோடய சேர்த்து வாஷ் பண்ணாம பெர்ஃபெக்டான அழுக்க எடுத்து தரும். இதோட மெயின்டெனன்ஸ் சொல்லி போயிட்டீங்க அப்படின்னா பல தொடச்சு பாலிஷ்லாம் போட்டு வைக்கணும்லாம் இல்ல. ஏன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாடி, உங்களுக்கு ரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. 10 வருஷம் கூட கிடையாது, 11வது வருஷமும் யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி போயிட்டோம் அப்படின்னா 7 to 14 kg வரைக்குமே அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ இதுல கலர் ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா வானவில்ல கூட 7 கலர் தான், இதுல ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. வாங்குறதுக்கு முன்னாடி வாடிக்கையாளர் விரும்புற மாதிரி இதோட பிரைஸ் ரொம்பவே லோவா தான் இருக்கும். லோ வாட்டர் ப்ரெஷர்லயும் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட மெயின்டெனன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதோட ரிப்பேர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லாங்கர் லைஃப் வரைக்கும். நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வாட்டரும் சேவ் பண்ணிக்கலாம், கரண்ட் பில்லும் சேவ் பண்ணிக்கலாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாதிரி ஒன் டச்லாம் ஒர்க் ஆகாது. குழந்தைக்கு காதை பிடிச்சி திருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.